வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ இந்தியா வந்து டே 3 டாமினேட் பண்ணிட்டாங்க அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பர் டெஸ்ட் மேட்ச்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா யாரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபென்டாஸ்டிக் நாக்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 161 ரன்ஸ், 15 பவுண்டரி, 3 6 நிஜமாவே செமையா விளாண்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. இஸ் அ வெரி வெரி குவிக் லேர்னர். ஆஸ்திரேலியா மீடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடி சீரிஸ்க்கு முன்னாடி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ பெர்த்ல போயிட்டு ஒரு 161 ரன்ஸ் அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அண்ட் அவர்கிட்ட எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இனிஷியலி ஹி டுக் சம் டைம் கேஎல் ராகுலோட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் படிக்கலோட ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் முக்கியமா விராட் கோலியோட ஒரு 35 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். சோ அதெல்லாம் வந்து ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது ஜெய்ஸ்வாலுக்கு. எஸ், ஒரு பேட் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் நார்மலா சில பிளேயர்ஸ் 100 அடிச்சோடனே பேட் அவுட் ஆயிருப்பாங்க. பட் இது வரைக்கும் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல 100 அடிச்சா 150 அடிச்சிருக்காரு எல்லா மேட்ச்லயுமே. சோ 400மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் 150 கிராஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். சோ ஃபென்டாஸ்டிக் நாக் ஃப்ரம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.